இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை வேண்டுதல் செய்யுங்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதாவது யோபுவை குறித்து எல்லோருக்குமே தெரியும். அவருடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வந்திருந்தது. எந்த சந்தர்ப்பத்திலையுமே யோபு தேவனை மறுதலியாமல், வாயினால் கூட சிறு பாவம் செய்யாமல், விசுவாசமாகவும் பொறுமையோடும் காத்திருந்ததை குறித்து நாங்கள் வேதாகமத்தில் படித்திருக்கிறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் யோபு வியாதியாக இருக்கிற தருணத்தில் அவருடைய நண்பர்கள் அந்த இடத்துக்கு வரும் பொழுது யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். அப்பொழுது கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி நாங்கள் படித்திருக்கிறோம். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் சொன்னது போல நாங்கள் எங்களுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் எங்களை தேவன் அழைத்ததன் காரணம் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகையால் எங்களுடைய நண்பர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நண்பர்கள் வட்டத்தில் தேவனை அறியாமல் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்காக வேண்டுதல் பண்ண தேவனை அறிந்த நாங்கள் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் எங்களுடைய நண்பர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நண்பர்களுடைய வாழ்க்கையும் சரி, எங்களுடைய வாழ்க்கையும் சரி, தேவன் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். Have a nice day.